ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லோரையும் என்னோடய சேனலுக்கு வரவேற்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் சண்டே விலாக் பார்க்கலாங்க. சண்டே காலையிலேயே பார்த்திங்கன்னா நல்ல வெயில். இன்றைக்கி அதனால தான் வெயில்னால தான் மாடு காலையிலேயே கொஞ்சம் தண்ணி குடிக்குது. மழை மோடமாக இருந்துச்சுன்னா தண்ணி கூட குடிக்காது. நாங்கள் வாரத்தில் 4 நாள் கிட்டவே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கன்றுக்குட்டிக்கே காலையில் சாயந்தரம் 2 நேரமும் பால் விட்டுருவோம். ஏன்னா எனக்கும் கறக்க தெரியாது. அவர் இருக்கிற அன்றைக்கி மட்டும்தான் நாங்கள் பாலே கறப்போம். அதுவும் வீட்டுக்கு தேவையான அளவு கறந்துட்டு விட்டுருவோம். வைக்கிறதெல்லாம் எதுவும் இல்லைங்கிறதுனால முக்கால்வாசி கன்றுக்குட்டியே குடிச்சிரும். காலையில் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை ரவா தோசை. அன்றைக்கி சாதா மாவு இல்லை, அதனால் கோதுமை ரவை சீரகம் உப்பு மட்டும் கலந்து சுட்டுருவேன். சிம்பிளான ஒரு தேங்காய் சட்னி மட்டும் ஆட்டியாச்சு. இதில் வெங்காயம் போட்டு சுட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் பிள்ளைங்களுக்கு அது வெங்காயம் போட்டால் கொஞ்சம் பிடிக்காது, அதனால் அப்படியே சுட்டுருவேன். இந்த வாரத்துக்கு பார்த்திங்கன்னா சிறுதானியத்துக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசியும் கருப்பு கவுனி அரிசியும் வாங்கியிருந்தேன். ஆனால் அந்த கருப்பு கவுனி நிறைய பேர் கஞ்சி வச்சு குடித்தா நல்லாயிருக்குன்னாங்க. அதனால் இந்த வாரத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது மாப்பிள்ளை சம்பா அரிசி தான் மாவுக்கு போட்டு அரைக்கலான்ட்ருக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு நான் சண்டே தான் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி க்ளீன் பண்ணவே முடியும். மற்ற நாள் எல்லாமே டைம் இருக்காது. இந்த சைடில் பார்த்திங்கன்னா இந்த நடப்பாதை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த காஞ்சி போன இலையெல்லாம் கொட்டியிருக்கும். அதெல்லாம் ஊட்டி நெருப்பு வச்சுட்டு சப்போட்டா மரம் பழம் இப்போ தான் காய ஆரம்பிச்சிருக்குது. ஆனால் ஒரு சிலது பார்த்திங்கன்னா பூச்சி அரிச்சிட்ருக்குது. அதனால் அதுக்கு எல்லாமே நம்ம எரியிற சாம்பல் போட்டோம்னா போதும். அது அப்படியே பூச்செல்லாம் கொட்டி பழம் நல்லா வரும். இந்த டைம் தான் கொஞ்சம் பழம் ஒரு 6-7 பழம் வச்சுருக்குது. கரெக்டாக ஒரு 4 வருஷம் அது மரம் வச்சு ஒரே ஒரு பழம் மட்டும்தான் நாங்கள் சாப்பிட்டு பார்த்துருக்கோம். ரொம்ப இனிப்பாக இருந்துச்சு. ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பழம் வந்துச்சு, ஆனால் அந்த பழத்தை அணில ஏதோ கொத்திடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டைம் தான் ஒரு 7-8 பழம் கிட்ட வச்சுருக்கு. ரைட் 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 சானா பார்த்தது. SAW. ரன்னா நான் ஓடிட்டு இருக்கேன். RUN ரன். ரன்னா நான் ஓடிட்டேன், ஓடி முடிச்சிட்டேன். RAN ரன். ஓகே, இது HEAR சாட். ஹியர் ஹியர்னா நான் தாண்டறது, இது பேசுறது, கேட்டது, கேட்கறது. ஹியர்டுனா கேட்டு முடிச்சிட்டு. இது எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸ். இது எல்லாமே பாஸ்ட் டென்ஸ். அப்புறம் என்னன்னா அடர்ஜெண்டர். ஓகே, லயன். கொஞ்ச நேரம் என் சின்ன பொண்ணோட ஹோம்ஒர்க்லாம் பார்த்துட்டு வெங்காயம் பார்த்திங்கன்னா வெயிலில் காய வச்சுருந்தேன். இங்கே நாங்கள் இந்த மாதிரி தாங்க குப்பையெல்லாம் எரிச்சுக்குவோம். எதுவும் வெளியே எடுத்துகிட்டு போகிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்கவுங்க இடத்துலையே அப்படியே எரிச்சுக்குவோம். இந்த இது பார்த்திங்கன்னா ஒரு பழைய தாலி, அதிலே போட்டு எரிச்சிக்கிட்டோம். மதியம் குழம்புக்கு பார்த்திங்கன்னா இருக்கிற காயெல்லாம் கொஞ்சம் காலி பண்ணிடலான்ட்டு, ஏன்னா அதில் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. குட்டி காலிஃப்ளவர் ஒன்று, ஒரு 6-7 அவரைக்காய், 1 கேரட்டு, 2 கத்திரிக்காய் இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்படியே விட்டோம்னா அது வீணாக போயிடும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரே குழம்பா வச்சாச்சு. அப்படியே தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சிட்டோம். நல்லா தாங்க இருந்தது. ஒரு எப்பயும் போல் எல்லா மசாலாவும் போட்டு வச்சதுனால அதுவே சாப்பாட்டுக்கு வச்சுக்கிட்டோம். நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் கிளியரன்ஸ் சாம்பார் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். நான் அடிக்கடி ஒரு காய் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு குழம்பு கதம்ப குழம்பு மாதிரி ஒன்று வச்சு விட்ருவேன். பட் ஆனால் டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பப்பாளி மரம் எங்களது சைஸே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தாங்க இருக்குது. ஆனால் அதுலேயே கொஞ்சம் பிஞ்சு வச்சுருக்குது. பட் எவ்வளோ பெருசு வரும், பழம் நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல. பச்சை மிளகா பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்துட்டுருக்குது. மீதி காயுமே எல்லாம் போட்டிருந்தோம். பட் ஆனால் கோழி எதுவுமே வளர விடலை. இவ்வளோ தான் வந்திருக்கு. பச்சை மிளகாவும் பப்பாளி மட்டும் எஸ்கேப் ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.